இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1 முழுமை பெறா பதிவேடுகளில் இருந்து கணக்குகள் பயிற்சி கணக்கு 12 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்வரும் விவரங்களில் இருந்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தயாரிக்கவும்னு போட்டிருக்கான். இந்த கணக்கில் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தயாரிக்கவும்னு போட்டிருக்கான். இப்போ நம்ம தலைப்பு எழுதிடலாம். ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். முதல்ல மாற்றுச்சீட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஒன்றுமே இல்லை. பணம் செலுத்தணும்னா பணமாக செலுத்தாமல், அதாவது ரொக்கமாக செலுத்தாமல் ஒரு சீட்டில், இப்போ நீங்களோ கடனாளியோ ஒரு அமௌண்ட்டை செலுத்தணும்னா ஒரு சீட்டில் அந்த அமௌண்ட்டை எழுதி ஒரு குறிப்பிட்ட தேதி போட்டு நீங்கள் செலுத்த வேண்டியவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க. அந்த தேதி வந்ததுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட வந்து பணம் கொடுன்னு கேட்பான். அதுக்கு பேர் தான் மாற்றுச்சீட்டு. இந்த கணக்கில் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கேட்டிருக்கான். அப்போ கடனாளி தான் செலுத்தணும். இது ப்ளஸ்ன்னு வச்சுக்குவோம், இது மைனஸ்ன்னு வச்சுக்குவோம். இந்த பக்கம் எது போட்டாலும் அதோட மதிப்பு கூடும், இந்த பக்கம் எது போட்டாலும் அதோட மதிப்பு குறையும். இப்போ நம்ம போகிறது கடனாளி கணக்கு கிடையாது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டோட மதிப்பு குறைஞ்சிச்சின்னா மைனஸ் பக்கம் எழுதணும். இப்போ அட்டவணையில் ஆண்டு தொடக்கத்தில் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, தொடக்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. தொடக்க சொத்து இருப்பு எப்போவுமே பற்று பக்கம்தான் வரும். தொடக்க இருப்பை இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டுன்னு எழுதிக்கலாம். 1,40,000. அடுத்து ஆண்டு முடிவில் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, இறுதி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. தொடக்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இறுதி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு இன்னொரு பக்கம் இருக்கும். அப்போ இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். 2,00,000. அடுத்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது. முன்னாடியே சொன்னனால இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சீட்டை கொண்டு போய் தர வேண்டியவன்கிட்ட கொடுக்குறீங்க, அவன் ரொக்கம் கொடுத்துட்டான். அப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டோட மதிப்பு குறையுதுன்னா வரவு. ரொக்கம் பெற்றது 3,90,000. அடுத்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. நீங்கள் அந்த சீட்டை எடுத்துகிட்டு போய் அவங்கிட்ட பணம் கொடுன்னு கேட்குறீங்க. அந்த தேதி வந்தோன்னையுமே அவன் வந்து என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, கிளம்பு அப்படிங்கிறான். அதுக்கு பேர் தான் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. அப்போ அந்த சீட்டு ஒரு செல்லாத தாளாக மாறிடுது. இனி அது பயன்படாது அந்த சீட்டு. அப்போ அந்த சீட்டோட மதிப்பு குறையுது. அப்போ குறையிற பக்கம் வரவு. ஷார்ட்டாக எழுதிக்கலாம். $30,000. இப்போ அவ்வளோதான், இருப்பு கட்டிடலாம். இந்த சைடு கூட்டினோம்னா 6,20,000. இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது, ரெண்டு பக்கமே போட்டுக்கலாம். இந்த 6,20,000லேருந்து 1,40,000 கழிச்சோம்னா 4,80,000. இந்த 4,80,000 தான் கணக்கில் கொடுத்தா மாதிரி பெற்ற மாற்றுச்சீட்டு தொகையினை கணக்கிடவும். கணக்கிட்டாச்சு. இந்த 4,80,000 தான் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு சொத்துங்கிறனால கண்டுபிடிச்ச ஆன்சரை சொத்து பக்கம் எடுத்து எழுதியாச்சு, பற்று பக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்டது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஒரு சொத்து இருப்போட தொடக்க இருப்பு எப்போவுமே பற்று பக்கம்தான் வரும். தொடக்க இருப்பு பற்று பக்கம் வந்துச்சுன்னா இறுதி இருப்பு அதுக்கு ஆப்போசிட்டாக வரும்.
இப்போ செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கே கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாலும் கூட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஒரு பொறுப்பு அப்படின்னா அது வரவு. அப்போ அதோட தொடக்க இருப்பு வரவு பக்கம்தான் எழுதணும். இறுதி இருப்பு அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதணும். சொத்தின் தொடக்க இருப்பு எப்போவுமே பற்று பக்கம்தான் வரும். பொறுப்பின் தொடக்க இருப்பு வரவு பக்கம் வரும். இறுதி இருப்பு ஆப்போசிட்டாக. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட அந்த கணக்கு முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.